வணக்கம். விஏ பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு செப்டம்பர் மாதத்தினுடைய ராசி பலன்கள் இப்போது பார்ப்போம். தனுர் ராசி நேயர்கள் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா 4 சனியும் 7 குருவும் உட்காண்டிருக்கார். குரு பலன் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியது. மேலும் புத ஆதித்ய யோகம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 9 உட்காண்டிருக்காருங்க. 9 பார்த்திங்கன்னா புதனும் சூரியனும் கேதுவும் உட்காண்டிருக்காரு. உங்களால் உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அப்பாவால் உங்களுக்கும் நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்குது. மேலும் செவ்வாய் ஆனவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 உட்காண்டிருக்கிறதுனால யாரெல்லாம் எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் தூரதேசத்தில் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ஆர் தேருங்க. ஆக்சுவலாக ஏன்னா பார்த்திங்கன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நல்ல யோகத்தை தரக்கூடியதாக அமையும். ஏன்னா 12ஆம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு ஒன்றும் பார்த்திங்கன்னா ஃபாரின் அனுப்பிச்சி விட்ற அளவுக்கு, அதாவது இங்கே இருக்கிறத காட்டிலும் அயல் நாட்டுக்கு, அயல் தேசம், அப்படி அதர் ஸ்டேட் அதை மாதிரி அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் அவர் கொடுப்பாரே தவிர மற்றபடி ரொம்பலாம் கெடுத்துட மாட்டாருங்க. அதே மாதிரி அவரே தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் ரொம்ப யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால, செவ்வாய் 10 இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல தைரியமும் புத்திசாலித்தனமும் உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய வேலைகளில் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு கமாண்டிங் பொசிஷனில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ அவங்க ஸ்பெஷல் ரெகக்னேஷன் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக கிடைக்கும். யாரெல்லாம் பெண் குழந்தையாக இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல யோகங்களை தரக்கூடிய மாதமாக அமையிறது. சேவை இண்டஸ்ட்ரி, அதாவது என்ஜிஓஸில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் திடீர்னு ஏதாவது ஃபண்டிங்ஸ்லாம் வரும். திடீர்னு யாராவது பார்த்திங்கன்னா டொனேஷன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு மூமெண்ட்ஸ் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்பெகுலேஷன் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுடைய தாத்தா வழியினுடைய அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். மேலும் சொத்துக்கள், புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் அமையும். ஃபாரினில் வாங்கிறதுக்கும் வெளி தேசங்களில் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். உங்களுக்கு இதே மாதிரி ஃபாரின்லேயும் வாய்ப்புகள் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அமையறதுக்கான நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். யாரெல்லாம் விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அரசனுடைய உதவி இந்த மாதத்தில் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கணவன் மனைவியினுடைய பிரச்சனைகள் இருக்கோ இந்த காலகட்டங்களில் சுமூகமாக முடிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் அமையுங்க உங்களுக்கு. மேலும் கிரியேட்டிவிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். மேலும் புதனானவர் உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக அமைகிறது. யாரெல்லாம் இந்த எழுத்து சம்மந்தப்பட்டவோ, இந்த பிரிண்டிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கவங்க, யாரெல்லாம் இந்த மீடியா இண்டஸ்ட்ரீஸில் இருக்கவங்க, இவங்களாம் இந்த ரிப்போர்ட்டர்ஸாக இருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்ல சான்சஸ் கிடைக்கும். யாரெல்லாம் யூடியூபராக இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வியூவர்ஸ் நிறைய கிடைக்கும். நல்ல ஒரு ரெகக்னேஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா உங்களுக்கு நல்ல தன்னம்பிக்கை ஏற்பட்டு ஒரு டேர் மூமெண்ட்டில் ஒரு நல்ல ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மூமெண்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லும் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் புதுசாக இன்னோவேட்டிவாக யோசிக்கிறதுக்கான ஒரு தாட் ப்ராசஸும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செவ்வாயும் கொடுக்குது, உங்களுக்கு புதனும் கொடுக்கறதுனால ஒரு பொதுவான ஒரு இன்னோவேட்டிவாக நீங்கள் இது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ரிசர்ச் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் புதுசாக ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும், அதனால் உங்களுக்கு ரெகக்னேஷனும் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைவும். ஏன்னா தொழிலினுடைய டாக்டிக்ஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்ற இந்த காலகட்டத்தில் நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் ரொம்ப நல்லா பண்ணுவீங்க. யாரெல்லாம் டெக்னிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக ரொம்ப அருமையான மூமெண்ட்டு இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். யாரெல்லாம் ரியல் எஸ்டேட்ஸில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா இருக்குது. யாரெல்லாம் அப்பாவுடைய பிஸ்னஸ் பார்த்துட்ருக்கீங்களோ அதுதான் தர்ம கர்மாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் அப்பாவுடைய பிஸ்னஸ் பார்த்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. யாரெல்லாம் அரசியலில் இருக்கீங்களோ உங்களுடைய தந்தையினுடைய சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். புது கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. யாரெல்லாம் ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் பார்த்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா புதுவாக புதுவாக ஒரு பிஸ்னஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையுங்க. குருவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 உட்காண்டிருக்க ராசிநாதன் 4ஆம் ஆதியும் 7 உட்காண்டிருக்கிறதுனால
கல்யாண யோகம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள். இன்னும் ஒரு வருஷம், அதாவது இப்போ ஆயிடுச்சு, குருவானவர் வந்து குரு பார்வை வந்து உங்களுக்கு ராசியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு குரு மாறினதுலேருந்து உங்களுக்கு வந்து பார்வைகள் வந்திருக்கும். யாரெல்லாம் வந்து கல்யாண வயசில் இருக்கீங்களோ அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இந்த கல்யாண பேச்சு ஏற்படும். நிச்சயதாம்பூலம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கல்யாணம் செய்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. யாரெல்லாம் வந்து பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். குருவும் செவ்வாயும் பார்த்திங்கன்னா, குரு வந்து அந்த கார்னரில் வந்து மேலே மிதுனத்தில் இருக்கார், கீழே வந்து பார்த்திங்கன்னா கண்ணியில் வந்து செவ்வாய் இருக்கிறதுனால நல்ல யோகத்தை, குருமங்கள யோகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குருவனுடைய பார்வை 2 புதனுடைய கார்னரில் இருக்கிறதுனால அந்த யோகத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் தான் குருமங்கள யோகம். பட் 2 கார்னர்லையும் ஒரே புதன் ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால, அவரே 9ல் இருக்கிறதுனால நல்ல யோகத்தை தரக்கூடியதாக அமையும். மேலும் வந்து குடும்பத்தில் வந்து ஒரு சந்தோஷம் ஏற்படுங்க. அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. யாருக்கெல்லாம் வந்து குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் இருக்கோ இந்த காலகட்டங்களில் பேசுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் வந்து பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட டிரான்ஸ்ஃபரும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாருக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட்லேருந்து வர வேண்டிய பேலன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, அவங்களுக்கு டிஏ எல்லாம் இருந்ததுன்னா கூட இந்த வரத்துக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தொழில் வியாபாரம் வந்து நல்லபடியாக வளர இந்த காலகட்டங்களில் அமையும். சொந்த வீடு வாங்கிறதுக்கான பிரயத்தனமும் பணவரவுக்கான பிரயத்தனமும் இந்த காலகட்டங்களில் நல்லா அமையும். வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கான சில வாய்ப்புகள் ஏற்படும். ஏன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 12ஆம் ஆதி உங்களுக்கு உட்காண்டிருக்கிறதுனால, 10ல் உட்காண்டிருக்கிறதுனால சில வீண் செலவுகள் ஏற்படும். மேலும் வந்து குழந்தைகளுக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. மேலும் வந்து பண வரவுகள் வந்தாலும் அதற்கேற்ற செலவு, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து 8ல் உட்காண்டிருக்கார். அதனால் வந்து கேளிக்கைகளுக்கான செலவுகள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. சகோதர சகோதரிகளுடைய இணக்கங்கள் கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய இளைய சகோதரிகளினுடைய பிரச்சனைகள் தலை தூக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையும். மேலும் வந்து உங்களுடைய தந்தைக்கு பார்த்திங்கன்னா சில அப்பாவுடைய உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக ஏற்படுங்க. ஏன்னா வந்து கேதுவானவர் உங்களுடைய தந்தையினுடைய ராசி, அதாவது 9ஆம் ராசியில் இருக்கிறதுனாலையும் புத ஆதித்யன் மற்றும் கேதுவும் உட்காண்டிருக்கிறதுனால கிரகணம் ஏற்பட போகிறதுனால உங்களுக்கு சில பிரச்சனைகள், உங்களுடைய தந்தைக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் ஏற்படும். மூத்த சகோதரனால சில லாபங்கள் கலந்த பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொண்டு நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமைப்பாக அமையப்போகுது. புதிய ஃபண்டர்ஸ்லாம் கிடைப்பாங்க. புதிய வந்து யாரெல்லாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்குது. யாரெல்லாம் வந்து எஜுகேஷன் டொமைனில் வந்து இருக்கீங்களோ, எடுடெக் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் கிடைக்கும். எல்லாருக்கும் நியூ பிஸ்னஸ்னுடைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். யாரெல்லாம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் ரொம்ப நல்லா இருக்குங்க. 8ல் சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சிக்குரிய பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. சொந்த வீடு வாங்கணும்னு ட்ரை பண்ணுவீங்க, கண்டிப்பாக வந்து பிரச்சனையோட முடியும். ஆனால் வந்து அமைச்சிருவீங்க, கவலைப்பட வேண்டாம். தாயினுடைய உடல்நிலை பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும், கவலைப்பட வேண்டாம். மேலும் வந்து பேச்சு திறமையில் வந்து நல்ல யோகத்தை தரக்கூடியதாக அமையும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிலருக்கு யாருக்கெல்லாம் வந்து திருமணம் வந்து நிச்சயதாம்பலம் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடக்கிறதோ கண்டிப்பாக நடக்கும். இல்லற வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமாக வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உடல் நலையும் சற்று வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதையும் நீங்கள் வந்து ப்ரிகாஷனரியாக நீங்கள் பார்த்துக்க வேண்டிய காலகட்டமாக அமையுது. மேலும் வந்து சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் உட்காண்டிருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து கொஞ்சம் பிரச்சனைகள், அதாவது சுகஸ்தானத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தாயாருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சுகஸ்தானத்தில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும், உங்களுடைய இளைய சகோதரத்துக்கான பிரச்சனைகளும் குடும்பத்தினுடைய பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. என்னடா ஒரே பிரச்சனைன்னு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. சனியினுடைய அமைப்பு அந்த காலகட்டங்களில் அப்படி இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் அதை மாதிரி அமையிறது. ஆன்மீகத்தில் ஈடுபடுறதுக்கான காலகட்டமும் அமைவதால் நீங்கள் வந்து அதுக்கேற்றமான மூமெண்ட்ஸ் நீங்கள் வந்து பண்ணியாகணும். மேலும் வீடு கட்டுறதுனுடைய இந்த காலகட்டத்தில் வீடு கட்டுறதுக்கான
தாமதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் பாதியிலே நிற்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதெல்லாம் எப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு அதை சுமூகமாக முடிக்கிறதுக்கான காலகட்டங்களில் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது, பிரச்சனைகள் தான் வரும். ஏன்னா மற்றபடி நீங்கள் வீடு கட்ட மாட்டோம்லாம் கிடையாது. கண்டிப்பாக நல்ல யோகத்தை தரக்கூடியதாக அமையுது. மற்றும் பார்த்திங்கன்னா சுகாதார பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யாரெல்லாம் இந்த வழக்குகள் சந்திச்சுட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு இருதய சிகிச்சை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் அமையும். மேலும் இந்த காலகட்டங்களில் ப்ரிகாஷனரி ஆக்டிவிட்டீஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யாருக்கெல்லாம் வேலைகளில் பிரச்சனைகள் இருக்கோ அவங்கெல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோசித்து எந்த ஒரு முடிவுகளும் எடுத்துக்கோங்க. மேலும் உங்களுடைய ஸ்கில்ஸை எப்படி அப்லிஃப்ட் பண்ணிக்கணும் நீங்கள் தான் பார்க்கணும். உங்களுடைய ஸ்கில்ஸை ஸ்கில் டெவலப்மெண்ட்டை டெவலப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு எதெல்லாம் தேவையோ அதை மாதிரியான ஒரு தேவைகளை நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலைகளினுடைய பலுவும் வேலைகளில் இருக்கிற பிரச்சனைகளும் உங்களுடைய முதலாளியினுடைய பிரச்சனைகளும் உங்களுடைய பாஸினுடைய பிரச்சனைகளும் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் அமையும். உங்களுடைய பசங்களுக்கான ஒரு பார்த்திங்கன்னா படிப்புக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டான காலம் இந்த காலத்தை சொல்லலாம். ஏன்னா புத ஆதித்ய யோகம் பேர். நீங்களும் நிறைய ஒரு படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய ஆன்மீகத்தினுடைய ஈடுபாடுகளும் நிறைய ஓப்பன் சோர்ஸில் நிறைய கண்டென்ட்லாம் இருக்குது. இதெல்லாம் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையும். ஸோ என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, இதை மாதிரி ஒரு விஷயங்களை எப்போவுமே கீப் ஆன் அப்டேட்டிங் யுவர் செல்ஃப் ஃபார் லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ். அப்போ தான் உங்களை இண்டஸ்ட்ரியில் பிராண்ட் நம்முடைய பிராண்ட் எப்போதும் நிலைச்சி நிற்கும். மேலும் யாருக்கெல்லாம் மூல நட்சத்திரமோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் பார்த்திங்கன்னா ஒரு 43-42 வயசில் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த காலகட்டங்கள் என்னன்றதை பார்த்து நீங்கள் மூவ் பண்ணணும். மேலும் ராகு தசை அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50 வயசு 42 வயசு 48 வயசு அந்த வாக்கில் வரும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் எப்படி இருக்கணுன்றதை அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. எனிதிங் பார்த்திங்கன்னா புதுசான மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் 2-3 வாட்டி கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கான மூவ்மெண்ட் பண்ணுங்கள். இளைய வயசுலேயே உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடும். 24 வயசு 22 வயசில் மூல நட்சத்திரத்துக்கு அஸ்வினி மகம் மூலத்துக்கெல்லாம் சீக்கிரம் கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அந்த காலகட்டங்களில் இந்த காலத்தே பயிர் செய்கின்ற மாதிரி அந்த காலகட்டங்களில் திருமணத்தை நடத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் 25 வயசுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா 31 வயசில் தான் உங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிட்டும். மேலும் பரணி நட்சத்திரமானது பூராட நட்சத்திரமானது செவ்வாய் 36 வயசு 35 வயசுலேருந்து ஆரம்பிக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் மிகவும் பிரச்சனைக்குரியதாக அமையும். மேலும் ராகுனுடைய பார்வை 40 வயசு 42 வயசில் வர்றதுனால இந்த காலகட்டங்களும் ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக அமைக்கணும். மேலும் உத்திராட நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ராகுவானவர் உங்களுக்கு 40 வயசுலேயும் வருவார். மேலும் அந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகள் ஏதாவது எடுப்பதாக இருந்தாலும் பார்த்து செயல்படுங்கள். மேலும் உங்களுக்கு செவ்வாய் ஒரு 36 வயசில் வர்றதுனால இந்த 30, 32, 33 வயசில் உங்களுக்கு செவ்வாய் வர்றதுனால இந்த காலகட்டங்களில் நீங்கள் பார்த்து மூவ் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. மேலும் நல்ல யோகங்களை தரக்கூடிய மந்திரங்களை சொல்லிகிட்டே பிரார்த்தனை பண்ணிவிட்டு நல்ல யோகத்தை பெறுங்கள் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். 12 ராசிகளுக்கான பலன்கள் இப்போது பார்த்துள்ளோம். உங்களுக்கு ஜாதகத்தில் ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தாலும் ஃபர்தராக ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னாலும் என்னுடைய நம்பர் கீழே கொடுத்துருக்கோம். நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.